அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஐயோ, இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரம் சூப்பரா முடியும்னு எதிர்பார்க்கல. அப்பனா சீக்கிரமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும். ஜீவா ஜோதிகா கல்யாணம். ஹே வாசுகி, என்ன தூங்காம முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க? நீ தூங்கிட்டு இருக்கேன்ல நினைச்சேன். தூங்கலாம் இல்ல. என்னங்க, இப்படியோ மாமா 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுல. ஓய், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உட்கார்ந்திருக்கியா? ஆமாங்க, இப்போ ஒருக்கா வாமிட் பண்ணிட்டேன். முடியலங்க, ரொம்ப டயர்டா உட்கார்ந்திருந்தேனா. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டதும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். என்னங்க, நம்ம குழந்தை கூட சந்தோஷப்படுறா. இதுக்கு நம்ம மொத்த குடும்பமா ஹாப்பியா இருக்கிறத பார்த்து படணும்ல. ம். சரி, இப்போ ஓகேவா? ஃபுல்லா வாமிட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. சாப்பிட ஏதாவது கொண்டுட்டு வரவா? ஐயோ, ஏன் நான் சாப்பிட்டு திரும்பவும் வாமிட் பண்ணவா? ஏய் வாசுகி. பா, முடியலங்க. என்னங்க, ம். அது என்ன சொன்னா திட்ட மாட்டீங்களே. இட்ற மாதிரி அப்பனா ஏதோ சொல்ல போற? சரி, அப்பனா நான் சொல்லல. ஓய் சொல்லு. வேண்டாம் வேண்டாம். அதுக்கப்புறம் தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க நாங்கன்னு பேசுவீங்க. ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணுவீங்க. எதுக்கு இந்த வம்பு? அதனால நான் பேசாமே இருந்துக்கிறேன். அடியே, சேட்டை கூடி போச்சு. அப்பனா ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கணும். சொல்லவான்னு கேட்டு என்னன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டு சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க திட்டுவீங்கன்னு அர்த்தம். நல்ல விவரமா பேச மட்டும் கத்துக்கிட்ட. எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான். எனக்கெல்லாம் பேச கூட தெரியாது. ரொம்ப ரொம்ப பயப்படுவேன். அதை விட ரொம்ப அப்பாவி. என்னமா? ரொம்ப ரொம்ப அப்பாவி. இப்ப என்ன இப்படி எல்லாம் பேச வச்சது நீங்க தான். உனக்கு அது தெரியல, இது தெரியல, அப்படி செய்ய இப்படி செய்யணும் ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி இப்ப பாருங்க, என்ன ஒரு வாயாடி பொண்ணா ஆக்கிட்டீங்க. யாரு? நானு? நீங்களே தான். பாரு, இதெல்லாம் ஒரு குழந்தைகிட்ட நம்ம குழந்தைகிட்ட சொன்னா கூட நம்பாது. சரியான ஆளு நீ எல்லாம். பார்க்கதான் அமைதியான பொண்ணு, ஆனா சரியான கள்ளி. கள்ளியா? ஆமா ஆமா. ஏய், பேச்ச மாத்தாத. என்ன சொல்ல வந்து அதை சொல்லு. இன்னும் நீங்க அதை மறக்கலையா? ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டா அதை கேட்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும்னு என்ன மாதிரி ஆளுக்கு தெரியும். நீ முத சொல்லு. வேணாம், திட்டுவீங்க. ஏமா தாயே, சொல்லுமா. மணி எத்தனை தெரியுமா? 10:30. சீக்கிரம் தூங்கினாதான் காலையில சீக்கிரம் எழுந்து ஆபீஸ்க்கு போக வேண்டியல. ஏன்? ஆமா, சொன்னதை கேட்டேன். நாளைக்கு எல்லாரும் ஜோதிகா. ஆமா. ஐயோ, பெரிய ஆளா போகணும்னு சொன்னாங்களோ? நாங்க ஆபீஸ்க்கு போனோம். சரி, ஓகே. அப்பனா படுத்து தூங்குங்க. ஏன், உனக்கு தூக்கம் வரலையா? இவ்வளவு நேரம் தூங்குனேனா, இப்ப எழுந்து வாமிட் பண்ணதும் ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணேனா. அப்புறம் நீங்க எல்லாம் கல்யாணம்னு பேசிட்டு இருந்தீங்களா? உடனே தூக்கம் டயர்டு எல்லாமே போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க. அதேதான். சரி, என்ன சொல்ல வந்த அதை சொல்லு. ஐயே, என்ன திரும்ப திரும்ப கேக்குறீங்க? ஆமா, நான் என்ன சொல்ல வந்தேன்? அடியே, உன்னை கொல்ல போறேன். சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். இல்ல, போன குழந்தைக்கு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்ன? பாருங்க, நான் தான் சொன்னா கோபப்படுவீங்கன்னு சொன்னேன். சொல்றதுக்கு முன்னே கோபப்படுறீங்க. கோபம்லாம் படல, சொல்லு. இல்ல, அது வந்து வாசுகி. சொல்றேன். போன குழந்தைக்கு வாமிட் வர மாதிரி ஃபீலிங்கா தான் இருந்தது. இந்த மாதிரி வாமிட் வரல, ஆனா இப்போ வாமிட் ரொம்ப வருது. அதத்தான் சொல்லலாம்னு நினைச்சேன். அடியே, அது ஏன் தெரியுமா? சிரிச்சிட்டீங்களா? ஓய், தெரியுமா? இது நம்ம குழந்தை சேட்டை ரொம்ப பண்ணுது. அப்படியா? சேட்டக்கார பிள்ளையா இருக்க வேண்டாமா? நான் என்னதான் வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருந்தாலும் உனக்கு கெட்ட பிள்ளை தானே. ஆமா, ரொம்ப மோசம், கோபக்காரங்க. போதுண்டி. அதே மாதிரி நீ என்னதான் வீட்டுக்கு அமைதியான பொண்ணா இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் வாயாடிதான். கொஞ்சம் இல்ல, ரொம்ப வேகம். அப்படிப்பட்ட நம்ம 2 பேரோட குழந்தை எப்படி இருக்கும்? சேட்டக்கார பொண்ணாதான் இருக்கும். கரெக்ட். இப்போ இருந்தே சேட்டை பண்றா. கரெக்ட்டுங்க. வாசுகி, சொல்லுங்க. இல்ல, இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இச்சி, இத போய் கஷ்டம் நினைப்பாங்களா? இதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இங்க பாருங்க, ஒவ்வொரு மாசத்தையும் அப்படியே அனுபவிச்சு வாழ்வேன். 10 மாசம் ஆனதும் நம்ம குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக கஷ்டம் இல்ல எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கஷ்டத்தையும் சந்தோஷமா ஏத்துக்குவேன். எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தை நம்ம குடும்பம்னு எல்லாத்தையுமே தாங்கிக்கிறாங்கல்ல. அப்படியா? அப்படித்தான். பொண்ணுங்கன்னா சும்மாவா? உண்மையிலே போற்றப்பட வேண்டியவங்க. கடவுள்ல கூட பாரு, பெண் கடவுள் தான் நிறைய இருப்பாங்க. அங்கேயும் எங்க ராஜ்யம் தான். அடிப்பாவி. சரி, ஓகே, இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். உனக்கு தூக்கம் வர வரைக்கும் பேசிட்டு அப்புறம் தூங்கலாம். நிஜமாவா? ஓகே. என்னங்க? சொல்லுமா. இல்ல, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. கிச்சன்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரட்டா? நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். இல்ல, நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க.
நீங்க ஃப்ரெஷ்ஷா அவங்கள நான் என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே ஓகே, போய் எடுத்துட்டு வா. ம். ஏய் வாசுகி, என்னங்க? அப்புறம் நான் கோபப்படுவேன், டென்ஷன் ஆவேன்லாம் நினைக்காத. உன் மனசுல ஏதாவது பட்டுச்சுன்னா சொல்லு. நான் ஏன் அந்த குழந்தைய பத்தி பேசாதன்னு சொல்றேன்னா, என்கிட்ட பேசுற மாதிரி உனக்கு மத்தவங்க கிட்டயும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான். ஓகேவா? இல்ல வராது. அப்போ ஓகே, என்கிட்ட நீ தாராளமா பேசு, என்ன வேணாலும் பேசு. ம் சரி. என்னங்க ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அப்பா அது போதும் எனக்கு. சரி சரி, ஓகே போ. இதோ 5 மினிட்ஸ் வந்துடுறேன். ம். காத்துல சூடம் போல கரையிற உன்னால கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் மெலிஞ்சாச்சு. ஐயோ, திருட்டுத்தனமா அப்படி வந்துகிட்டு இருக்கோம். இந்த சரதி எவ்வளவோ சொன்னா போகாதன்னு, இருந்தாலும் கேட்காம ஜோதிகாவை பார்க்க வரேன். என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டில சுத்தி கேமரா ஏதாவது வச்சிருக்காங்களா? எதா இருந்தாலும் என்ன மட்டும் கவர் பண்ணிராத. இது பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சுவரா? என்னடா இது, சுவர் இவ்வளவு பெருசா இருந்தா நம்ம எப்படி எகிரி குதிக்கிறது? சரி, நம்ம மாமனார் வீட்டு சுவரு போய் பாப்போம். அடியாத்தி, இது என்ன இவ்வளவு பெரிய சவாலா இருக்கு? இதை எகிரி குதிச்சு நம்ம எப்படி உள்ள போகணும்? முன்ன பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததும் கிடையாது. யாருமே எங்க இருக்குன்னு தெரியாது. உள்ள நாய் வளர்ப்பாங்களா? ஐயோ, நாய் இருந்தா அது வேற. ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு லாஸ்ட் நைட் ஆயிடும். சரி ஓகே, வந்துட்டோம். ஏய் ஜீவா, வச்ச கால பின் வைக்க கூடாது. அப்படியே எகிரி குதிச்சு போற அம்மா பொண்டாட்டி. சேச்சே, ஏன் பொண்டாட்டி ஜோதிகாவை பார்த்துட்டு வரேன். இதுல அதற்காக என்னென்னமோ பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நம்ம தான் கல்யாணமே பண்ணிட்டோமே, தப்பில்ல, எகிரி குதிப்போம். அப்பாடா, நல்ல வேலை கைகால் உடையல. ஆனாலும் டேய் ஜீவா, என்னதான் தாவி எகிரி குதிச்சு வந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாம இப்படி ஒரு போஸ் கொடுத்துருக்க பத்தியா? அங்க நிக்கிறடா, அங்க நிக்கிற நீ. போதும்டா. ஓவரா பிஜிஎம் எல்லாம் போட்டு ஃபில்டப்ப ஏத்திராதீங்க. உள்ள போய் தர்ம அடி வாங்கணும். அதனால இப்ப நம்ம ஹீரோயிஸ் தான் குறைச்சுக்கிடுவோம். ஓகே போலாம். கண்டிப்பா டோர் லாக்ல தான் இருக்கும். ஐயோ, உள்ள போக இனி என்னென்ன எகிரி குதிக்கணும்னு தெரியலையே. குதிச்சு போவோம். அச்சோ, இந்த மனுஷன் இங்க வராரு? ஐயோ. ஜீவா தம்பி. சார். என்ன தம்பி இங்க செவரியாரி குதிச்சது நீங்க தானா? இல்ல, அது வந்து கேமரால பார்த்தேன். யாரா இது இந்த டைம்ல நம்ம வீட்டு செவரியாரி குதிக்கிறதுன்னு வந்து பார்த்தா, என்ன தம்பி ஒரு போன் பண்ணிருந்தா கேட்ட திறந்திருப்பேன்ல. ரொம்ப அசிங்கமா இருக்கு. தம்பி கீழே விழுந்தாலும் போச பாரு. என்ன தம்பி இந்நேரம் இங்க? என்கிட்ட வரேன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாங்க தம்பி. ஐயோ சார், நான் உங்க வீட்டுக்கு வரணும்லாம் வரல. இந்த பக்கமா அப்படியே போய்கிட்டு இருந்தேன். ஒரு நாய் விரட்டுச்சு சார். தப்பிக்கிறதுக்காக செவர் ஏறி குதிச்சுட்டேன். குதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது உங்க வீடாக்கும். ஆமா தம்பி, இது என் வீடுதான். ஆமா, தம்பிக்கு என் வீடு தெரியாதோ? தெரியாது சார். நல்லா தெரியுது தம்பி. என்ன சார்? இல்ல ஒண்ணு இல்ல தம்பி. சரி ஓகே சார், நாய் போயிருக்கோம், நானும் அப்படியே கிளம்புறேன். என்ன தம்பி வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம இருந்தா இப்படி? அதுவும் நீங்க போய் எங்க வீட்டு மாப்பிள்ள வாங்க தம்பி உள்ள போலாம். இல்ல சார், நைட் டைம், அதான் எதுக்கு? சரி சும்மா சமாளிக்காதீங்க, வாங்க. ஐயோ, நம்ம ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணா போச்சோ. என் பொண்ணு உள்ள ரூம்ல தான் இருக்கா. தம்பி இன்னும் கோபம் குறையல. என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறானே, பாத்துக்கோங்கண்ணே. பாப்பா ரொம்ப கோபக்காரிதான், கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரி. ஓ அப்படியா? நீங்க வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிடுவா. பேசுறேன் சார், பேசுறேன். எனக்கு பேச மட்டும்தான் நல்லா தெரியும். அது எனக்கும் தெரியும் தம்பி. ஓகே சார், நான் அப்புறம் வாங்க தம்பி. மறுபடி இன்னைக்கே எல்லாம் பேசிருக்கணும். இங்க உங்க வீட்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருந்தனால இன்னைக்கே எதையும் பேச முடியல. ரத்னம் சார் கால் பண்ணி பேசினாரு. நாளைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வரதா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆனா என் பொண்ணு கிட்ட சொல்லல, சொன்னா இன்னும் கோபப்பட்டு கத்துவா. காலையில இதுக்காகவே வீம்புக்கு சீக்கிரம் இருந்து ஆபீஸ்க்கு போவா, இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் அப்படி போறேன்னு போயிடுவா. அதுக்காக சொல்லாம வச்சிருக்கேன் தம்பி. நீங்களும் சொல்லாதீங்க. எப்படியும் அவ காலையில லேட்டா இருந்து லேட்டா தான் ஆபீஸ்க்கு கிளம்புவா. அதுவும் இல்ல உங்க வீட்டுல வந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்படியே அவளை பார்த்து பேசிக்குவாங்க. சார் நல்லா பிளான் போடுறீங்க. என் பொண்ணு வாழ்க்கையில தம்பி. ஆமா சார்.
சரி சரி நான் கூப்பிட்டா அவ கோபப்படுவா. தம்பி வீட்டுக்குள்ள போனதும் ஹால்ல இருந்து லெஃப்ட் கட் பண்ணா 2வது ரூம், அதான் என் பொண்ணோட ரூம். நேரம் இன்னும் தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். போய் பார்த்து பேசுங்க தம்பி. சரிங்க சார். சரி சார், நீங்களும்? இல்ல தம்பி, நீங்க பேசுங்க. அவங்களுக்கு காஃபி ஏதாவது ஜூஸ்? ஐயோ ஒன்னும் வேண்டாம் சார். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே போயிடுறேன். ஓகே 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 தம்பி. ம். ஐயோ கோபமா இருக்காளாம், அப்பா கிட்டயே பேசலையா? நான் போனா சரி ஓகே, சிந்து சொன்ன மாதிரி 2 அறையாவது வாங்கிட்டு வருவோம். அப்பாவாவது அவ கோபமும் குறையும். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு 2 அறை வாங்கணும்னு வருஷம் ஃபுல்லா ஞாபகமாவும் இருக்கும். சரி சரி போய் பார்த்துட்டு வரலாம். என்னடா இது? டேய் எருமை சித்து, இப்படி தனியா என்ன இருக்க வச்சிட்டேல? போடா. உன்கிட்ட எவ்வளவு தூரம் சொன்னேன் கோபப்படாத கோபப்படாதான்னு. கோபப்பட்டு வார்த்தையை விட்டு எங்க அப்பாவை அடிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கடா. ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. இவ்வளவு நேரம் எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அது ஒரு மாதிரி போச்சு. ஆனா இப்ப தனியா இருக்கும்போது என்னால இருக்க முடியலடா. நீ வந்துட மாட்டியா, உன்னை பார்க்க மாட்டோமான்னு தோணுது. இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஆகிட்டேல. ஆனால நீ உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். எவ்வளவு சொன்னேன் கோபத்தை குறைன்னு கேட்டியா? கோபத்துல என்ன பேசுறேன்னு கூட தெரியாம பேசிட்டேல. சரி போ. என்னோட ரூம், என்னோட பெட்ரூம். கல்யாணத்துக்கு முன்ன இங்க இருக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, பெருமையா இருக்கு. என்னை சுத்தி எல்லாருமே இருக்காங்க, ஆனா நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கணும் அது மட்டும் தான் எனக்கு தோணுது. இப்படி என்ன கஷ்டப்படுத்துவேன்னு எதிர்பார்க்கல. இல்ல உன்னை பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு உன் மேல கோபம் தான், கோபமா தான் இருக்கேன். அது எப்படி நீ அப்படி பேசலாம்? அதை விட அப்பாவை அடிச்சதுக்கு நீ சாரி கேட்டிருக்கலாம். அதனால வைரப்பாவோ ரத்னப்பாவோ சாலாமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு புரியல. வேண்டாம், உனக்கு புரிய வேண்டாம். நானும் உன்னை நினைக்க மாட்டேன். நான் ஏன் உன்னை நினைக்கிறேன்? இல்ல நான் நினைக்க மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். நான் படுத்துக்கிறேன். நீ இல்லாம எனக்கு தூக்கம் வரும், நான் தூங்கிக்குவேன். சிந்து தூங்குடி. தூங்குறேன். ஐயோ தூக்கம் வேற வர மாட்டேங்குதே. எப்படி உருண்டை படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்க. இல்ல இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. பேசாம சாலமா கூட போய் படுத்துக்கலாம். இல்ல வேண்டாம். பேணி ஐயோ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தனியா இருக்கிற ஃபீல்லே இருக்கேன். வேற நம்ம வீட்டுல சிங்கிளா இந்த ஜீவாதான் சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அச்சோ அவனை போய் ஃபர்ஸ்ட் நைட்ரா ஜோதிகாவை பாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஏத்தி விட்டேன். பாவம் அந்த பிள்ளை இந்நேரம் எங்க போய் எப்படி அடி வாங்கிட்டு இருக்கோ. சரி அடி வாங்கிட்டு வரட்டும், கல்யாணமானா இதெல்லாம் பண்ணணும். வேற எல்லாம் ஜோடியா இருக்காங்க. ஏய் சிந்து, இப்ப நீ தாண்டி மொரட்டு சிங்கிள், நீ மட்டும்தான் சிங்கிளா இருக்க. லூசு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டோமா? கிறுக்கு பிடிச்சவன், நீ பட்ட கோபத்துக்கு நான் கிறுக்கு மாதிரி புலம்பிட்டு இருக்கேன். டேய் இதுக்காகவே உன்னை மன்னிக்க மாட்டேன்டா, மன்னிக்கவே மாட்டேன். சிந்து சித்து இல்ல இந்த நைட் நேரம் எப்படி வருவான்? காலையில வருவேன்னு தானே சொல்லி விட்டுருக்கான். இல்ல காலையில வந்தாலும் அவனை பார்க்க கூடாது. கண்டிப்பா அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேல, அவனும் கஷ்டப்படட்டும். அப்பதான் இந்த கோபத்தெல்லாம் குறைப்பான். எப்படி பேசணும்னு பேச்ச ஒழுங்கா பேசுவான். சித்து, ஆனா இது உனக்கு மட்டும் தண்டனை கொடுக்கலடா, எனக்காக எனக்கும் சேர்த்துதான் தண்டனை கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீயும் நானும் ஒண்ணுதானே. ஐயோ சிந்து, உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன்ல. தூங்காம தனியா புலம்பிக்கிட்டு சாரி. இல்ல இப்ப நம்ம அவகிட்ட நேரா பேசணும். இப்ப நம்ம மேல கோபப்படுவா. நைட்டு ஃபுல்லா இப்படியே புலம்பிட்டு இருப்பாளே தவிர தூங்க மாட்டா. இவகிட்ட சிந்து போடா, நீ கனவுல வந்தா கூட நான் பேச மாட்டேன். இதோட சாயங்காலத்துல இருந்து 100 தடவை கூப்பிட்டுருப்ப. கூப்பிடுற மாதிரியே இருக்கு, நீ வந்து என்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அவசர புத்தி, என் கோபம், இதனால நான் தான் கஷ்டப்படுறேன். என்னை விட்டுட்டு போயிட்டாலேன்னு கோபப்பட்டேன். ஆனா புரியுதுடி, என்னை விட நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஓகே ஓய் சிந்து. என்ன சும்மா வந்து தொந்தரவு பண்ணாத. ஐயா அப்படியே உன்னை தொந்தரவு பண்ணிட்டாலும் நீ எதுக்கு இங்க வந்த? அது உன் தப்பு. நீ எதுக்கு கனவு காங்குற? இப்ப பாரு என்னைய நினைச்சிட்டு இருந்தா நான் வர்ற மாதிரி தான் இருக்கும். வர மாதிரினா எப்போ என்னோட கனவா? நிஜம் கிடையாதா? நீ என்ன நினைக்கிறத விட்டுட்டேன்னா நான் அப்படியே மறைஞ்சு போயிடுவேன். அது எப்படி உன்னை நினைக்காம இருக்க முடியும்? நீதான் என்ன புரிஞ்சுக்கல, எப்படி உன்னை புரிஞ்சுக்காம இருப்பேன்? சாரி டி.
சித்து, நிஜமாலே நீ மனப்பிரம்மதானா? நிஜத்துல வரலையா? ரொம்ப டயர்டா இருக்குடா. அதை விட காலையில இருந்து அழுது அழுது தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. தூக்கம் அப்படி வருது, ஆனா தூங்க மனசு இல்ல. ஏதோ நம்ம தனிமையா இருக்கிற மாதிரி மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா. சித்து, என்னதான் இருந்தாலும் என்னால உன்னை மறக்க முடியல. எனக்கு உன் மேல கோபம்தான். ஆனாலும் ஓகே ஓகே, எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். நீ தூங்க அப்படியேவும். சித்து, நான் தூங்குற வரைக்கும் என் கூடயே இருக்கியா? நீ போயிட்டா எனக்கு தூக்கம் வராதுடா. நான் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குறேன். தூங்க சிந்து, தூங்கு. அவன் கூடயே தான் இருப்பேன். என் கோபத்தால கஷ்டப்படுறவ நீ மட்டும் தாண்டி, நீ மட்டும்தான். அதை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்ல. இவ்வளவு தூக்கத்தையும் வச்சுட்டு தூங்க முடியாம எனக்காக நீ கஷ்டப்பட்டு. ஐயோ சாரிடி. உன் கோபம் நியாயமானது. கண்டிப்பா சிந்து, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கோபப்பட மாட்டேன்டி. ஏன்னா அதனால நீ தான் கஷ்டப்படுற. என்னால உன்னை பார்க்க முடியலன்னு நான் வந்தேன். என்னால நீ இவ்வளவு கஷ்டப்படுவேன்னு எதிர்பார்க்கலடி. தூங்கு, நீ எழுந்திருக்கிற வரைக்கும் உன் கூட இப்படியே இருப்பேன். தூங்குடி. எரிகின்றது இறங்கிய கண்ணீரணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என்னுயிரும் கரைவதென்ன. இந்த மாதிரி என் கனவுல கூட நினைக்கல. ஆனா இப்போ தாலிய கழட்டி தூக்கி எறியவும் மனசு வரல. ஏன்னா அப்பா, என்னதான் இருந்தாலும் அப்பாவோட சந்தோஷம் முக்கியம். இந்த சூர்யா நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றான்னு சொன்னப்போ நமக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருந்தது அப்பா தான். இல்லனா என்னைக்கு அவன் என்னென்னமோ பண்ணிருப்பான். அப்பா சப்போர்ட்டா இருந்தனாலதான் அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணது, அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட நல்ல விதமா பேசினது எல்லாமே நாடகம். இந்த நாடகத்துக்குள்ள என்ன வேலை வைக்கணும்னு நினைச்சான். நான் அப்பா சப்போர்ட் இருந்தனாலதான் எல்லாத்திலயும் தப்பிச்சு வந்தேன். சூர்யா கெட்டவன் தெரிஞ்சதும் என்னால கூட என் மேல அப்பா படம் விட்டதில்ல. அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டாங்க. இப்போ ஜீவா கிட்ட டேய் கட்றா தாலியா அப்படின்னு உரிமையா சொல்றாங்கன்னா அவன் நல்லவங்கிறனால தானே. நமக்குங்கும் போது அப்பா ஒரு தடவை இல்ல 1000 தடவை யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ இது என் கல்யாணங்கும் போது அது எப்படி அப்பா யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? ஏற்கனவே இதை பத்தி யோசித்திருப்பாங்களோ தெரியல. ஆனா ஒண்ணு உண்மை, ஜீவா நல்லவங்கிறனாலதான் அப்பா அவனை என் கழுத்துல தாலி கட்ட சொன்னது. நல்லவன் தான், அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் ஓகே. எனக்கு பிடிக்கணும்ல, என் மனசை உன்னை பார்க்கணும்ல. இதெல்லாம் நான் பிடிக்காதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் கரெக்டா வந்திருக்கு. அப்படிங்கும் போது நான் எப்படி அதை ஏத்துக்க முடியும்? இல்ல நான் இப்படியே இங்கே தான் இருப்பேன். அப்பாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு அப்பா கிட்ட பேசிக்கலாம். நாளைக்கு பேசிக்குவோம். அடடடா, வெளிய பார்க்க வீடு சிம்பிளா இருக்கு. ஆனா உள்ள பயங்கரமால கட்டி வச்சிருக்காரு. இந்த வீட்ல இருக்கிறது 3 பேர் தான், ஆனா தங்குறது 30 பேர் தங்கலாம் போலயே. சரி ஓகே, நாம போய் நம்ம பொண்டாட்டிய பாப்போம். லெஃப்ட்ல போய் 2வது ரூமா 3வதா? ஐயோ, எத்தனாவது ரூம் சொன்னாரு? போவோம், எப்படினாலும் ஜோ தானே இருப்பா. இந்த ரூம் அடடே பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் நம்ம ஜோ ரூமா இருக்கும். கதவை தட்டிடுவோமா? சும்மா தட்டுவோம். இந்த ரூம்ல யாராவது இருக்கீங்களா? எஸ் எஸ், வாங்க வாங்க. பாரா, அங்கூட திட்டுவா, கோபப்படுவா, முறைப்பா, அப்படி இப்படி நினைச்சேன். ஐயோ, நான் வர்றதை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா போல. வாங்க வாங்கன்னு கூப்பிடுறா. கதவை திறந்து உள்ள போயிட வேண்டியதான். ஹலோ, யாரு? ஏய், ஐயோ, என்ன சத்தம்? இந்நேரம் யாரா இருக்கும்? ஐயோ, அப்பா இல்ல, இது அப்பா ரூம்ல இருந்து வந்த சத்தம் கிடையாது. அடியே பைங்களே. ஐயோ, சாரிங்க. நீங்க டோரை ஓபன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. நானும் கரெக்டா டைமிங்ல டோரை ஓபன் பண்ணேனா, அதான் ஸ்லிப் ஆகி. அச்சச்சோ ஜீவா, நோ ப்ராப்ளம். நான் இந்த டைம்ல உன்னை எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஹாப்பியா இருக்கா? ஆமா, ஜோவை பார்க்க தானே வந்த. ஆமா, ஆனா மாத்தி ரூம். ஜோவோட ரூம் என்னோட பக்கத்து ரூம் தான். ஐயோ, சாரி. நோ ப்ராப்ளம். நான் இதெல்லாம் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்படியா? ஆமா ஆமா. எனக்கு ஒரு டவுட். என்ன ஜீவா? இல்ல, டோர் ஓபன் ஆனதும் நான் அப்படியே உன் மேல ஸ்லிப் ஆனேன். ஆனா அது எப்படி நீ என் மேல விழுந்த? அது சரி, நீ என் மேல விழுந்தா அவ்வளவுதான், சட்னி ஆயிடுவேன். ஏய், ஐயோ ஆமா ஜீவா, ஜிம் பாடி வேற, என் உடம்பு தாங்காதுப்பா. அதனாலதான் ஸ்லிப் ஆகும்போது ஓசாரா
எப்படி நீ என்ன தாங்குற மாதிரி விழுந்தேனா? ஐயோ நீ ரொம்ப புத்திசாலிதான். எஸ் எஸ். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? இவன் எதுக்கு இங்க வந்தா? அதுவும் பையங்களே. ஆடியே. ஷூ கொஞ்சம் சும்மா இரு. ஜீவா சொல்லு பைங்கிலி. சும்மா இரா. அடி பாவி. இல்ல நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ம். எதுக்கு? இன்னைக்கு தானே உனக்கும் ஜோதிகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. அதனால இந்த நைட்டு. அட போமா நீ வேற. இப்படிதான் என்ன ஒருத்தி உசுப்பேத்தி விட்டா பாரு. படாத பாடுபட்டு உள்ள வந்து நொந்து. என்னமோ ஏதமா நீ பேச கிடைச்ச. சரி எழுந்துரு எழுந்துரு. ஏன் ஜீவா நல்லா தானே இருக்கு? இருக்குண்டி நல்லா. ஐயோ நான் என் பொண்டாட்டிய பார்க்க வந்தேன். மறந்து போய் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மறப்ப ஏன் மறக்க மாட்டேன்? ஆமால ஜீவா ஜீவா நான் உன் மேல படுத்திருக்கேன்டா. ஆமாமா எழுந்துரு எழுந்துரு. ஐயோ எழுந்திருக்க முடியலையே. ஏமா என்னாச்சு? இல்ல நல்லா வசமா படுத்துக்கிட்டேன். ஆமாண்டி எழுந்திருக்கிறது கஷ்டம் தான். பேசாம அப்படியே படுத்து தூங்கிடு. ஏய் இது கூட நல்ல ஐடியா. ஆனா தப்பு தப்பு. நீ என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தியோட புருஷன், அதுவும் என் ஃப்ரெண்டோட புருஷன். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆமா ஆமா நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ அது பார்த்தாலே தெரியுதே. அப்படியா? அச்சி ரெண்டு பேரும் எழுந்திருங்க. ஐயோ யார் அது குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு? ஏய் முட்டைக்கண்ண முழியா. ஐயோ என் பொண்டாட்டி. ஐயோ என் ஃப்ரெண்ட். எழுந்துரு எழுந்துரு. ஏய் ஜீவா. ஐயோ சாரி 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 பைங்கிலி. ஓகே ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். ஏய் ஐயோ இவங்கள. கிளி ஆர் யூ ஓகே? ஓகே ஓகே ஜீவா. அட பாவி இந்த பையங்களி ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னா அத ரொம்ப அழகா கொண்டாடிட்டாடா. அப்பா. ஜோ சாரி சாரி அப்பா நினைச்சுக்காத. உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆனா உன் ரூமுக்கு பதிலா கிளி ரூம்குள்ள வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும். ஏய் போதும் போதும். நீ எதுக்குடா இங்க வந்த? என்னமா இது அநியாயமா இருக்கு? ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஓ அப்படியா? டேய் முட்டைக்கண்ண முழியா இங்க எதுக்குடா வந்த? அதுவும் ஏன் வீட்டுக்கு? ராத்திரியில ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கே. உனக்கு கூர் இருக்காடா? சொல்லுடா கூர் இருக்கா? என்ன இந்த கிளி கிளிக்கிறா? அது பேர் தான் பொண்டாட்டி. ஓ அப்படியா? ஏய் அதுங்கள அங்க என்ன பேச்சு? நீ தான் திட்டுறேல. நான் திட்னா? அதான் கிளி கிட்ட. ஏய் முத அந்த கிளின்னு சொல்றத நிப்பாட்றா. ஏண்டி கிளியா கிளி? உன் பேர் என்னடி? பைங்கிளி. பின்ன எதுக்குடி அவன் கிளி கிளிங்கற நீயும் ஈங்கற? ஒழுங்கா முழு பேரை சொல்லி கூப்பிட சொல்லு. ஏண்டி என்ன யாருமே இப்படி கூப்பிட்டதில்ல தெரியுமா? அதானே நான் கூப்பிட்டா உனக்கு என்ன செய்து? ஏய் ஷோ மா நீ ஏன் இப்ப இவ்வளவு கோபப்படுற? கோபமா? நானா? எதுக்கு இப்படி கோபப்படுற கத்துற? ஏதோ பொறாமையில பொசுங்கிற மாதிரி இருக்கே. கரெக்ட் கரெக்ட் எனக்கும் அப்படிதான் தோணுது. தோணும். இல்ல நீ ஏன் கோபப்படுற எனக்கு அத சொல்லு. நான் ஆமாடா கோபம் தான் பறேன். தெரியும் தெரியும். உன்கிட்ட பேசாம உன்னோட ரூம்க்கு வராம கிளியோட ரூம்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதனால அது உனக்கு கோபமா தான் இருக்கும். சரி ஓகே எனக்கு புரியுது. நீ என் மேல பொசிசிவா இருக்க. நான் எதுவுமே தெரிஞ்சு செய்யல, தெரியாம தான் வந்து. சிச்சி யாரா? யார் உன் மேல பொசிசிவா இருக்கா? நீ நீ யாரா எனக்கு? ஐயோ நான் தான் உன் புருஷன். ஐயோ அந்த வார்த்தையை சொல்லாத. எனக்கு அவ்வளவு கோபம் வருது. அப்பனா ஹஸ்பண்ட்னு சொல்லவா? வேண்டாம். ஐயோ அப்பனா டார்லிங்னு சொல்லவா? உன்னை கொல்லுவேன். ஐயோ டார்லிங்கும் வேண்டானா? என்னவன் அப்படி சொல்லவா? எனக்கு இதுவும் நல்லா இல்லங்கிற. அப்புறம் பேபி செல்லக்குட்டி புச்சுக்குட்டி. ஆமாண்டா நீ குழந்தை பாரு. செல்லக்குட்டி புச்சுக்குட்டின்னு போடா முத வெளிய போ. ஏய் ஜோதிகா ஏன் இப்படி கத்துற? ஆசாசியா உன்னை பார்க்க வந்திருக்கிறவன இப்படி விரட்டலாமா? அப்படி கேளு கிளி. நீ எதுக்குடா என்ன பார்க்க வந்த? ஏய் லூசு மறந்துட்டியா? இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரீ. அப்பவே சொன்னேன் ஃபுல்லா ரெடியா இருடி. ஒரே ஒரு கால் பண்ணி ஜீவாவை வர வச்சிரேன்னு. அதுக்கு என்கிட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா ரகசியமா உன்னை வர வச்சிருக்கா. ஏய் நான் எங்கடி அவனை வர வச்சேன்? நீ சொல்லாம எப்படி ஜீவா வந்தான்? அத அந்த லூசுட்ட கேளு. என்ன லூசா? ஏய் இங்க பாரு. உன்னெல்லாம் பார்க்க முடியாது. நீ முத வெளிய போ. இல்ல ஜோதிகா அது வந்து பிடிக்கல வெளிய போ. ஏய் ஏண்டி இப்படி கத்துற? இதுக்கு மேல கத்துவேன். வெளிய போடா. ஓகே ஓகே நான் வெளியே போறேன். நானும் சும்மாலாம் உன்னை பார்க்க வரல, உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். ஏய் இல்ல ரொம்ப ரொம்ப சாரி. உங்க அப்பா சொன்னாரு சரி, ஆனா உன்கிட்ட சம்மதம் வாங்காம உன் கழுத்துல தாலி கட்டினது தப்புதான், ரொம்ப ரொம்ப தப்புதான். நான் அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அப்பாவும் சொன்னதும் அதுக்கப்புறம் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் நான் சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன். இனி இந்த மாதிரி வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ எப்போ என்ன பிடிச்சு நீயா விருப்பப்பட்டு என் வீட்டுக்கு வரும்போது வா, ஓகேவா? ஏய் அது வந்து ஏய், அப்படிலாம் நான் சொல்லுவேன்னு நினைக்காத. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. வெளியில 1 அல்லது 2 டைம் பார்க்க வந்துருவேன். ஏய் ஷ், என்னதான் இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி, புரியுதா? புருஷன் சொல்றத கேளு. கொன்று வேண்டாம். அப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட். இந்த நாளை மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க வீட்டு சுவரெல்லாம் ஏறி குதிச்சு வந்தேன். மறக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு கூட. ஓ தாராளமா கொடுத்துடலாமே. ஏய் பைங்கிலி, அந்த கட்டை இருக்கும்ல எடு. கட்டையா? எங்க வீட்டுக்கு பூனை எலி வந்து அதை கொண்டுதான் அடிப்போம். இதே மாதிரி திருட்டு பூனை வந்திருக்கு. அடிச்சு விரட்டி விட்டாதானே 4 தட்டு வராது. அடி அது வந்து இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி இங்க வந்துகிட்டு இருந்த. என்ன பண்ணுவ? அடுத்த தடவை வாடா, வந்தா உனக்கு தெரியும். அவ்வளவுதானே, நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி போ போ, போய் தூங்கு, மணியாச்சு. நானும் போய் தூங்குறேன். குட் நைட், பாய். ஜீவா, ஏ கிளி, உனக்கும் குட் நைட். அதெல்லாம் இருக்கட்டும். மணி 11 ஆச்சு. நீ வேணா இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணு. அடியே சேட்டைய பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் நாளைக்கு வரேன். ஓகே ஓகே. கால் பண்ணிட்டு வரேன். என் பொண்டாட்டி இங்க இருக்காளா இல்லையான்னு சொல்லு. ஓகே ஓகே. சரி ஓகே, பாய். ஓகே ஓகே பை. அப்புறம் நாளைக்கு வரேன். அப்புறம் வந்து இது வரைக்கும் இப்ப வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லாத வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட சொல்றேன். என் பொண்டாட்டி கிட்ட சொல்றேன். ஐ லவ் யூ ஜோதிகா. இந்த நாளையும் சரி, இந்த ப்ரப்போஸையும் சரி எப்பவும் மறக்க மாட்டேன். நீயும் கண்டிப்பா மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வரேன். டேய் வாவ் சூப்பர்ல. ஐயோ ஜோதிகா செம்ம பர்சன். எவ்வளவு அழகா உன்னையே ஃபீல் பண்ண வச்சிட்டான் பாரு. ஏய் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நிஜமா இல்ல. இல்லன்னு சொல்லிட்டேன். பேசாம படுத்து தூங்குடி. ஓகே ஓகே. இல்ல இல்லன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம். பைங்கிலி நான் கண்டுக்கலப்பா. சரி ஓகே பை, குட் நைட்.